நம்ம யூடியூப் சேனல் நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காக்காச்சாவடியில் இருக்கிற கவிதா தேட்டருக்கு வந்திருக்கோம். நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த 23வது திரைப்படம் மதராசி திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. மதராசி திரைப்படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ எடுக்க தான் வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? படம் நல்லா இருக்கு. பாப்பா உனக்கு பிடிச்சிச்சா? படம் எப்படி இருக்கு? படம் ஒரு ஆவரேஜ் தான் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் எஸ்கேக்காக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்குண்ணே. ஃபைட் சீனுக்காகவே இன்னொரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபயராக இருந்துச்சா? நல்லா இருக்கு பார்க்கலாம். ஆனால் இப்போ நல்லா சூப்பராக இருக்குங்க. யார் ஃபைட்டு இப்படி எடுத்தாங்கன்னே தெரில. நான் ஃபைட்டு அப்படி இருக்கு, கொடூரமாக இருக்கே. கடைசியில் பிஜிஎம் செமையாக இருந்துச்சு. அனிருத் செஞ்சுட்டாரு. சூப்பராக இருக்கு. ஏஆர் முருகதாஸ் தான் சூப்பராக வில்லனை காமிச்சிருக்கோம். வில்லன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெறித்தனமாக கொடுத்துருக்காரு. எஸ்கே பெரிய படம் எதுவுமே இல்லைங்க. பிளாக் பஸ்டர் இருக்கு. நல்லா மியூசிக் அனிருத் எல்லாம் எஸ்கேவோட ஆக்டிங் தான் மியூசிக். அனிருத் எப்படின்னா ஹீரோக்கும் சரி வில்லனுக்கும் சரி வெறித்தனமாக கொடுத்துருக்காரு. சார் படம் எப்படி சார் இருக்கு? சூப்பராக இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இந்த மாதிரி ஆக்ஷன் மூவி சிவகார்த்திகேயன் இப்போ தான் பார்க்குறேன் நான். அமரனுக்கு அப்புறம் கம்பேக் சூப்பராக இருக்குது. ஏஆர் முருகதாஸ் சூப்பராக கொடுத்துருக்காரு. அமரனுக்கு அப்புறம் கம்பேக். ஆமாம், அமரனுக்கு அப்புறம் நல்லா இருக்குது படம். அதை விட நல்லாவே இருக்குது இந்த படம். பார்க்கலாம். தேங்க்யூ. கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே படம் முழுக்க இருந்தார். சூப்பராக இருந்துச்சு படம். ஆக்ஷன்லாம் வேறு லெவல் செஞ்சுட்டாங்க. செம்மையாக செட் ஆச்சு. ஆனால் கதை சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. வேறு லெவல் படம் தான். நல்ல ஆக்ஷனு, செம்ம மியூசிக்கு, சும்மா சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாரும் சரியான வில்லங்க. வில்லன் தான் நம்ம தலைவர் எப்படியோ இல்லையோ வில்லன் தான். அதாவது எல்லா ஹீரோஸுக்கும் ஒரு பக்காவான வில்லன்னா இந்த மாதிரி ஒரு வில்லன் தான். ஹீரோக்கு ஈக்குவலாக சேம் ஃபைட். ஹீரோக்கு ஈக்குவல் இல்லைங்க, வில்லன் தான் ஈக்குவல். படம் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? சாங் எல்லாமே ஓகேவா? நல்லா இருந்துச்சு படம். சூப்பர். எஸ்கே சூப்பர். வித்யுத் ஜமால் எக்ஸலண்ட். சூப்பராக எடுத்துருக்காங்க படம். செம. நான் எஸ்கேவோட செம ஃபேன். ஃபஸ்ட்டு டைம் அவரோட ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கிறேன். செம ஹாப்பி. தேங்க்யூ மேடம். அல்டிமேட் மேடம் நீங்கள் சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோட எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ மேடம். ப்ரோ வில்லன் தான் ப்ரோ. அவரு லவ் பிரேக்கப் ஸ்டோரி தான் ப்ரோ. அதனால தான் இந்த கதையே ஓடுது. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிச்சா? சூப்பரான ஒரு ஸ்டோரி. படம் வந்துட்டு சூப்பரான ஒரு படம். எனக்கு வந்துட்டு எஸ்கே அவ்வளோக்கா பிடிக்காது. பட் எஸ்கேவோட ஃபேனாகவே நான் மாறிட்டேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் இது. வில்லன் சூப்பராக. வில்லன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எஸ்கேவோட. காக்காச்சாவடியில் கவிதா தேட்டரு. இந்த தேட்டரில் வேலை செய்கிற ஒரு ரிவ்யூ கொடுக்குறாரு. படம் நல்லா இருக்குங்க சார். ஃபைட்டு சூப்பராக இருக்குது. எல்லாமே படம் நல்லா இருக்குது. நல்ல ரிப்போர்ட்டுங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க? ஃபுல்லாக பார்த்துட்டுங்க சார். பார்த்துட்டோம். ஒர்க் பண்ணிகிட்டே பார்த்துட்டீங்க தேட்டரில்? அது பார்த்துட்டுங்க சார். சரிங்க சார். சரி. ஹவுஸ்ஃபுல்லுங்களா இன்னைக்கு? இந்த ஃபுல்லாக ஆகலைங்க சார். நார்மலாக இருக்குது. ஃபஸ்ட் ஷோங்கிறங்காட்டி. ஆமாங்க. அடுத்த டிக்கெட் புக்கிங்லாம் எப்படி ஆயிருக்கு? போய் ஒரு ஆளுக்கு போயிருக்குங்க சார். போயிருக்குங்க. ஓகே, நன்றிண்ணா. உங்கள் ஒர்க்கை பாருங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயனோட இந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. வில்லனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் ரொம்ப இதாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வில்லனை பற்றி? வில்லன் ஓகே தான் ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங்கில் ஆமாம் ப்ரோ. ஹைப் இருந்தது. அந்த ஹைப்பு வில்லனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் சிவா ப்ரோ ஆக்டிங் நல்லா இருக்குது ப்ரோ. ருக்மிணிக்காக 2 தடவை பார்க்கலாம். ஓகே. நம்ம எஸ்கே அண்ணன், நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவரோட தீவிர ரசிகர். அவர்கிட்ட இப்போ என்னன்னு கருத்து கேட்கலாம். படம் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குது? எஸ்கே ஃபேனாக ரிவ்யூ கொடுக்கல. ஒரு நார்மல் சினிமா பார்க்கக்கூடிய பர்சனாகவே ரிவ்யூ கொடுக்குறேன். ஏஆர் முருகதாஸ், அந்த ஏஆர் முருகதாஸ் சாரோட கம்பேக். ஒரு 4 இயர்ஸ் ஒரு டைரக்டர் வந்து தமிழ் சினிமாவில் இருந்து தனிமை சினிமாவில் எந்த படமுமே எடுக்காமல் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு கம்பேக் கொடுத்தா எப்படி ஒரு படத்தில் கம்பேக் கொடுக்கணுமோ அந்த லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஓகே. எல்லோரும் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த ரிவ்யூலேயே எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஒரு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு வில்லனை மிஸ் பண்ணிட்டோம். இவருடைய இடைப்பட்ட கேப்பில் எந்த படத்துலையுமே அவரை ஒரு வில்லனாக யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோ ரோலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ சேம் ஒரு வில்லனை ஹீரோவாக காட்டியிருக்காரு. வேறு லெவலில் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸு, கன் சீக்வன்ஸு எதுலேயுமே வந்து பிசுறு தட்டாமல் ஏஆர் முருகதாஸ் அவரோட டைரக்ஷன்னா என்னன்னு காட்டிட்டார். சார் வராரா? ஏஆர் முருகதாஸ் வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வராரு. நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துடுவார்.
வராரு. நல்லாயிருக்கும், அவர் வர சீனும் நல்லாயிருக்கும். எப்பயுமே அந்த ஏஆர் முருகதாஸ் சார் வரும்போது என்ன ஃபன் ஜோன் இருக்குமோ அந்த ஃபன் ஜோன் இருக்கும். அமரன் மாதிரி இருக்கா? ப்ரோ அமரனோட ஜானல் வேறு, இதோட ஜானல் வேறு. ஆனால் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்டோரி நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது கன்வே பண்ணக்கூடிய ஸ்டோரி. ஓகே 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 ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். நமது யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ போட உதவிய நம்ம டீம் கேமராமேன் ராம் சரண் ராம் சரண் அவர்களுக்கு நன்றி.